Hi viewers, welcome back to my channel Lux Designers. என்னோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். என்னோட சேனல் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நாம் இன்றைக்கி ஒரு பட்டு பாவாடையோட நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். நான் வந்து நெக் வந்து ட்ரா பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த நெக்கில் வந்து நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து நெக்கோட வித் எவ்வளோ வேணும், ஹைட் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத மார்க் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன்னா பட்டு பாவாடைக்கெலாம் ரொம்ப கிராண்டெல்லாம் வராது, ஓரளவுக்கு சிம்பிளான ஸ்டிச்சஸ் தான் வரும். ஃபஸ்ட்டு எப்போவுமே நம்ம வந்து 4 லேயருக்கு வந்து த்ரெட் ஒர்க் வந்து கொடுத்துக்கலாம். நான் வந்து கோல்டு கலர் ஜரி வந்து யூஸ் பண்ணி 4 லேயருக்கு நான் வந்து த்ரெட் ஒர்க் வந்து கொடுக்குறேன். இந்த மாதிரி செயின் ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து சில்க் த்ரெட் வேண்டாம், ஸ்கர்ட் கலரில் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கோல்டு கலர் ஜரி தான் யூஸ் பண்ணுறேன். 4 லேயருக்கு த்ரெட் ஒர்க் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து சுகர் பீட் வந்து கொடுத்துக்கலாம். சுகர் பீட் வந்து பார்த்திங்கன்னா 2 பீடாக நான் வந்து ஸ்டிச்சஸ் கொடுக்குறேன். இந்த மாதிரி 2 சுகர் பீட் சேர்த்து நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். கேப் இல்லாமல் நீட்டாக ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 3 mm சைஸ் ஆன்டிக் பீடு வந்து யூஸ் பண்ணுறோம். ஆன்டிக் பீட்னாலே அதாவது பஞ்ச் ஆஃப் பீட்ஸு த்ரெட்டில் கொடுத்துருப்பாங்களா அந்த பீடு தான். அது வந்து எப்போவுமே நம்ம வந்து சிங்கிள் பீடாக தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் நீட்டாக இருக்கும். டபுள் பீடாலாம் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஸ்டிச் கொடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்த லேயர் வந்து பார்த்திங்கன்னா சுகர் பீடு தான். சுகர் பீடு வந்து 2 பீடாக நம்ம ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் செயின் தான். ஸ்டோன் செயினும் நம்ம வந்து அப்படியே வச்சு ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கலாம். உங்களுக்கு அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ண தெரிலனா நீங்கள் க்ளூ வச்சு அப்ளை பண்ணி அதை ஒட்டினதுக்கப்புறம் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க. நான் வந்து 2 ஸ்டோன்ஸ் வந்து சேர்த்து நான் வந்து ஸ்டிச்சஸ் கொடுக்குறேன். இனி நம்ம வந்து அடுத்த லேயர் வந்து சுகர் பீடு. இந்த மாதிரி சுகர் பீடு வச்சு ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். கேப் இல்லாமல் இருக்கணும் சுகர் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணும்போது. அப்போ தான் நமக்கு வந்து நீட்டான ஃபினிஷிங் நெருக்கமாக ரொம்பவே அழகாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அடுத்தும் நம்ம வந்து 3 mm சைஸ் ஆன்டிக் பீடு தான் நம்ம வந்து கொடுக்குறோம். அடுத்த லேயராக வந்து கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி சிங்கிள் பீடாக கொடுக்கணும். நெருக்கமாக வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பேர்ல் பீடு வந்து யூஸ் பண்ணுறேன். ஒயிட் கலர் பேர்லும் ஒரு சுகர் பீடும் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அகெயின் உள்பக்கமாக கொண்டு போயிட்டு ஒரு 4 பீடு தள்ளி அடுத்து வந்து ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். நல்லா பாருங்கள். ஒரு 4 3 mm சைஸ் பீட் தள்ளி அடுத்து வந்து நான் வந்து ஒயிட் பேர்ல் 3 mm சைஸ் ஒயிட் பேர்லும் ஒரு சுகர் பீடும் கொடுத்து கண்டினியூஸாக நான் வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கிறேன். இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஏன்னா வந்து அந்த கேப்பில் நம்ம அடுத்து வந்து ஸ்டோன்ஸ் வந்து ஒட்ட போகிறோம். அதனால அந்த கேப் வந்து ஈக்குவலாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டே வந்துடலாம். நீங்கள் வந்து கண்டினியூஸாக கொடுக்கறதா இருந்தாலும் கண்டினியூஸாக கொடுத்துக்கலாம். அது உங்களோட சாய்ஸ் தான். கொடுத்தாச்சு. இனி பீட் 7000 க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி அந்த கேப்பில் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து கிளிப் ஸ்டோன்ஸ் வந்து ஒட்ட போகிறோம். நான் வந்து ஆரஞ்சு கலர் கிளிப் ஸ்டோன் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கக்கூடியதை எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து அப்படியே நம்ம வந்து ஒட்டிக்கலாம். ஸ்கர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் தான். அதனால் ஆரஞ்சு கலர் ஸ்டோன்ஸ் எடுத்து நம்ம ஒட்டியாச்சு. இந்த மாதிரி நெக்கோட ஃபினிஷிங் வந்து இருக்கும். ரொம்பவே அழகாக இருக்கும். நீங்களும் இந்த மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த நெக் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிள் நெக் டிசைன் தான். பிகினர்ஸ் கூட இந்த மாடல் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து ஃபுல்லாவே நம்ம வந்து பீட்ஸ தான் ஃபுல்லாவே நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். மத்தபடி த்ரெட் ஒர்க்லாம் எதுவுமே யூஸ் பண்ணல. இந்த மாடலும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே ஈஸியா இருக்கும். இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல் இப்படி பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம என்னோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, இந்த வீடியோவ லைக் பண்ண, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. Instagram அண்ட் Facebook பேஜையும் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.